நான் ஒருத்தருக்கு ஜெபம் செஞ்சு எனக்கு இந்த நோன்பு பற்றி சொல்லுங்கன்னு சொன்னேன். அவர் என்கிட்ட சொன்னார், 2 குறிப்பேடு 20வது அதிகாரம் 13வது வசனம். 2 குறிப்பேடு. இந்த வசனத்தை சொல்லி இந்த மக்களுடைய முன்னில் நின்று நீ போதிக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு வல்லமையை கொடுத்தார். வாசிங்க. யூதா குலத்தார். அப்பொழுது 2 குறிப்பேடு 20வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது யோசேப்பாத் அச்சமுற்று ஆண்டவரை நாடுவதில் உறுதி பூண்டு, ஆண்டவரை நாடுவதில் உறுதி பூண்டு. நீங்கள் ஆண்டவரை நாடுவதில் உறுதியோடு இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அப்ப அந்த உறுதித்தன்மையோடு வருகின்ற பொழுது என்ன சொல்லுகிறார்? யூதா மக்கள் யாவரும் நோம்பிருக்குமாறு கட்டளையிட்டார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். என்றும் நற்செய்தியில் நம்ம பார்க்கும்போது யோவானின் சீடர்கள் இயேசுவிட வந்து சொன்ன பொழுது அவர் சொல்லுகிறார், என் சீடர்களும் நோன்பு இருப்பார்கள். ஆமென், ஆமென். நீங்கள் இயேசுவினுடைய சீடர்கள், நீங்கள் இயேசுவினுடைய அன்பு பிள்ளைகள், நீங்களும் நோன்பு இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். ஆமென். நோன்பு இருப்பது என்பது இன்றைய காலகட்டத்தில் எதை சொல்லலாம்? நான் ஒரு இடத்துல ஒரு 20 குருக்களோடு சேர்த்து தியானத்தில் இருந்தேன். என்னிடத்துல நேற்று அந்த சொன்னேன். என்னிடத்துல வந்து ஒரு குரு கேட்டார், இந்த தவக்காலத்தில் என்னுடைய நோன்பு என்ன என்றால், என்னுடைய செல்லுக்கு ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு நான் நெட்வொர்க்கு கார்டு போடுறது இல்லை, போட விரும்பலை. ஏன்னா அதன் வழியாக பல காரியங்களை தொடர்பு கொள்ள இருக்கிறது. ஆகவே நெட்வொர்க்கு போடாமல் இருப்பது தான் என் தவக்காலத்தில் ஒரு மகத்தான காரியமாக நினைக்கிறேன். செல்போன் யூசேஜ் ரொம்ப கம்மி. இது சரியா தவறா? சரின்னு சொல்றாங்க, கை தூக்குங்க. நான் இந்த தவக்காலத்தில் நெட்வொர்க்கு போடுறத நிப்பாட்டிட்டேன். என்ன எல்லாரும் கை கீழே போட்டீங்க? அதுக்குள்ள தூக்குறவங்களே நெட்வொர்க் கார்டு போட்டிருப்பாங்க போல தெரியுது இல்ல? பிரைஸ் தி லார்ட். தவம் என்பது அதுவல்ல ஃபாதர், உங்களுக்கு 2 நிமிஷம் கழிச்சு சொல்றேன்ட்டு திருப்பி போய் சொன்னேன். ஆண்டவர்கிட்ட கேட்டு அவர் சொன்னாரு, எல்லாம் உனக்கு நல்லதென கொடுத்தார், அதை நல்லதென வைத்துக் கொண்டு தேவையானால் பயன்படுத்து, தேவையில்லை என்றால் அதை நிறுத்து, அதுவே சிறந்த நோன்பு அப்படின்னு. இன்றைக்கு நான் செல்போன்ல ஒரு 8 மணி நேரம் பயன்படுத்துறேன், 6 மணி நேரம் பயன்படுத்துறேன், 5 மணி நேரம் பயன்படுத்துறேன், ½ தான் பயன்படுத்துவேன். அதான் சிறந்த நோன்பு. பிரைஸ் தி லார்ட். நெட்வொர்க் போடாம இருந்துனா அங்க எதுவுமே இல்லையே, அப்புறம் நம்ம எப்படி அந்த ஆசைக்கு உட்பட முடியும்? இருந்து ஆசைக்கு உட்படுவதை நிறுத்து, அது நோன்பு. நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா இல்லையா? இருக்கு, அந்த இருக்கின்றதை ஆசைக்கு உட்படுத்தாமல் அதை நான் நிறுத்த உட்படுகின்ற பொழுதுதான் சிறந்த நோன்பு. நம்ம பெற்றோருக்கு பெற்றோர் இந்த செல்போனை பத்தி பேசியிருப்பாங்களா? அப்படி ஒரு நோன்பு இருக்குன்னு நினைச்சிருப்பாங்களா? இன்றைக்கு இந்த நோன்பு கண்டிப்பாய் தேவைப்படுது. இன்றைக்கு இந்த நோன்பு நமக்கு கண்டிப்பா தேவைப்படுது. தொலைத்தொடர்பு சாதனங்களால் நாமை தொலைத்துக் கொண்டிருக்கிறோம். இங்க இருக்கிற எத்தனை பேர் உங்க இதயத்துல கை வச்சு சொல்ல முடியும், இந்த தொலைத்தொடர்பு சாதனங்களால் நான் என்னையே இழந்து கொண்டிருக்கிறேன் என்று? தவம் என்பது என்ன? தன்னை ஒருத்து வாழ்வது தவம். தன்னிடம் இருந்தும் தன்னை ஒருத்து வாழ்வது தவம். தவம், நோன்பு, உபவாசம், பல வார்த்தைகள் இங்கே விளையாடுகிறது. இந்த ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு அணுக்கத்தை கொடுக்கிறது, வாழ்க்கையினுடைய நோக்கத்தை வாழ்வதற்கு வழிவகுக்கிறது. இன்றைக்கு நாம சொன்னது போல நீங்கள் வெற்றியை காண வேண்டும், யூதா மக்கள் அனைவரும் நோம்பிருக்கும்படி கட்டளையிடுகிறார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னோடு இருக்கின்ற சீடர்களை நோன்பு இருக்கும்படி கேட்கின்ற பொழுது, நான் அவர்களை விட்டு பிரிகின்ற நேரம் வரும், அவர்கள் நோன்பு இருப்பார்கள். அப்ப என்ன அர்த்தம்? நீங்கள் ஒவ்வொருவரும் நோன்பு இருக்க வேண்டும் என்று
கடமைப்பட்டு இருக்கிறீர்கள். ஆக உங்களுடைய நோன்பு என்னவென்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இன்னைக்கு சுகர் இல்லாதவங்க கை தூக்குங்க. இல்லாதவங்க, எனக்கு சுகர் இல்லை, நான் தூக்க கூடாது. பிரைஸ் லார்ட், கீழே விடுங்க. இருக்கிறவங்க காலையில 10 மணி 11 மணி வரைக்கும் சாப்பிடாம இருந்தா என்ன ஆகும்? கடந்த ஆண்டு எனக்கு ஒரு ஃபோன், இந்த தவக்காலத்தில், ஃபாதர் நல்லா வேண்டிக்கோங்க, நான் நோன்பு இருந்து ஜெபிக்க போறேன். சுகர் ஏற்குன்னு சும்மா 460. அவர் 10th கூட வெறும் 340 மார்க் தாங்க. அவர் ஒரு ஆசிரியர், நானும் அவர் நல்ல நண்பர்கள். அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் வேண்டாம், விபரீதத்தில் விளையாடாதீங்க, விபரீதத்தில் விளையாடாதீங்க. இல்லை ஃபாதர், நான் உண்ணா நோன்பு இருக்க போறேன். நல்லது. காலையில் வகுப்புக்கு போனார். 2வது வகுப்புற நேரத்தில் பாடத்தை நடத்தி கொண்டு இருக்கும் போதே கை காலும் கிடுகிடு நாடி அந்த அளவுக்கு குப்புற விழுந்தார். ஸ்ட்ரோக் ஆயிடுச்சு. ஃபாதர் நீங்க சொன்னதை நம்பர் ஆஸ்பத்திரி போய் அவரை போய் பார்த்தேன். அப்ப சொன்னேன், ஆண்டவருடைய ஆலயம் என்பது உன் இதயம், அதை பரிசுத்தம் இல்லாம ஆக்கிட்டே. என்ன ஆண்டவர் வாழ்ற இல்லம் பரிசுத்தமா இருக்கணும்னா இருப்பதை வேண்டாம் என்று நிறுத்துவது. ஆனா ஏற்கனவே நான் நோயில் இருக்கிறேன், உன்னை ஆண்டவர் கம்பல்சரியா இருக்குன்னு சொல்ல விரும்பல. ஒண்ணு செய்யலாம், காலையிலேயே 5 இட்லி தின்னு ஒரு மாத்திரை போடுற இடத்துல 2 இட்லி தின்னலாம். 2 சாப்பிடுங்க, தப்பு இல்லை. அடுத்த ஒரு 2 மணி நேரம் கழிச்சு சாப்பிடுங்க, தப்பு இல்லை. ஆண்டவரே இந்த 2 இட்லி நான் நிறுத்துறேன் இப்போ சொல்லுங்க, ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுங்க. இப்படித்தான் நாம் தவ முயற்சிகளை மேற்கொள்ள விரும்புகிறோம். ஏன்னா இன்றைக்கு இருக்கிற காலகட்டங்கள், நான் இந்த நவசன்னியாச வாழ்வில் படுக்கின்ற பொழுது, குருக்களா இருந்து படிக்கின்ற பொழுது எனக்கு சொல்லிக் கொடுத்தது தான், நோன்பு என்பது சாப்பிடாமல் இருப்பது அல்ல, சாப்பிடுவதை குறைத்துக் கொள்வது. சாப்பிடுவதை குறைத்துக் கொள்வது நோன்பு. இன்னைக்கு 2 வகையான நோன்புகளை பற்றி கடவுள் ஏசாயா புத்தகத்துல சொல்றார். தயவு செய்து எல்லாருமே எடுங்க. இன்றைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகம் 58வது அதிகாரத்துல நீங்கள் வாசிக்க வேண்டிய பகுதி 3வது வசனத்திலிருந்து கொஞ்சம் பிளே பண்ணுங்க. 3வது வசனத்திலிருந்து, கடவுளுக்கு விருப்பமான நோன்பு எது, கடவுள் விரும்பாத நோன்பு எது? அவர் சொல்லுகிறார், தான் விரும்பாத நோன்பை முதலில் முன் நிறுத்துகிறார். அப்ப அவர் விரும்புகின்ற நோன்பு, இன்றைக்கு திருப்பாடல் இன்பா பாடுவார்னு நினைச்சேன். மிக அற்புதமாக அந்த திருப்பாடல்ல சொல்லப்படுகிறது. அதை அப்புறம் பேசுவோம், இதை படிப்போம். நாங்கள் உண்ணா நோன்பிருந்த பொழுது நீர் எங்களை நோக்காதது ஏன்? கத்தோலிக்க திரு அவையை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, பிற இன சகோதரர்களும் 40 நாட்கள் என்று உண்ணா நோம்பிருந்து ஆண்டவரை நோக்கி பயணித்து செல்லுகிறார்கள். சபரிமலை போகிறார்கள், முருகர் கோவில் போகிறார்கள், இங்கே மற்ற பிற சகோதரர்கள் அங்க இருக்கிறாங்க இல்லையா? நாமளும் இருக்கிறோம். நாம எத்தனை உண்ணா நோன்பு இருந்து இந்த கேள்வியை நம்முள் பல நேரம் நாம் கேட்டதுண்டு. ஆண்டவரை, நான் உம்மை நோக்கி என்னுடைய உண்ணா நோன்புகளை இருந்தனே, ஏன் எனக்கு அது கிடைக்கல? எதற்காக நான் நோன்பு இருந்தேன்? அடுத்த கேள்வி. அதுக்கு என்ன பதில் சொல்லுகிறார்? எங்களை நாங்கள் தாழ்த்தி கொண்ட போது நீர் எங்களை கவுனியாதது ஏன்? எதற்காக நீ உன்னை தாழ்த்தி கொள்ள விரும்பினாய்? சில பேரு இதுக்குனே நோன்பு இருப்பாங்க, 40 நாள் சாம்பலை வேற நெத்தியில பூசிக்கிடுவாங்க. இதுக்குனே பூ வைக்க மாட்டாங்க. நாங்க தவக்காலத்துல பூ வைக்க மாட்டோம், பொட்டு வைக்க மாட்டோம். இதெல்லாம் கேட்டார். உன்னை தாழ்த்த சொல்ல, அவர் படைத்தது அனைத்து நல்லதென கண்டார், எல்லாம் இருக்கிறது, இன்று இது வேண்டாம் என்பதுதான் என்னுடைய தவம். வாசிங்க தொடர்ந்து. நீங்கள் நோன்பு இருக்கும் நாளில் உங்கள் ஆதாயத்தையே நாடுகின்றீர்கள். உங்களுடைய ஆதாயத்தை நாடுகிறீர்கள். இந்த 40 நாள் நான் நோன்பு இருந்து என் மகன் நலமடைய வேண்டும், இந்த 40 நாள் நான் நோன்பு இருந்து என் மகளுக்கு நல்ல மணமகன் அமைய வேண்டும், இந்த 40 நாள் நான் நோன்பு இருந்து என் உடல்நலம் சுகமாக வேண்டும், இந்த 40 நாள் நோன்பு இருந்து நான் ஆண்டவரை நோக்கியே போக வேண்டும். இப்படி பல சிந்தனைகளை முன்னிறுத்தி நீ இருக்கின்ற நோன்புக்கு ஆண்டவர் பதில் தருவதில்லை, அதை அவர் விரும்பவும் இல்லை. எல்லாத்தையும் அவன் மேல போயிட்டு திணிச்சிட்டீனா நீ நோன்பு இருந்து என்ன பயன்? 4வது வசனத்தை வாசிங்க. அடுத்து தொடர்ந்து 4 வாசிங்க. வழக்காட வீண்
வீண் சண்டையிடவும் வழக்காடவும் கொடும் கையால் தாக்கவுமே ஆ, நீங்கள் நோன்பு இருக்கிறீர்கள். Amen. என்னுடைய நோன்பு எதற்காக இருக்கு? நீ ஒரு முறை நோன்பு இருந்து ஜெபித்தால் உன் கரங்கள் பிறரை அன்பு செய்ய வேண்டுமே ஒழிய, பிறருக்கு உதவி செய்ய வேண்டுமே ஒழிய, இந்த கரத்தை கொண்டு பிறரை தாக்குவதற்கல்ல. எத்தனை ஆண்டுகள் நான் நோன்பு இருந்திருக்கிறேன். அப்ப இந்த ஆண்டு நோன்பு இரு ஆண்டவரை, என் கரங்களை நான் எங்கு நான் தூக்க மாட்டேன், யாருக்கு எதிராக யாரையும் அடிக்க மாட்டேன், எதுவும் இந்த கரம் கொண்டு பிறருக்கு தீங்கு செய்ய மாட்டேன். ஆகவே என் கரத்தை இந்த ஆண்டு முழுவதும் நோன்பு இருக்க விரும்புறேன். இது ஆண்டவர் விரும்புகின்றது. நான் நோன்பு இருக்கிறேன் சாப்பிடுவதில்லை என்று சொல்லி நான் காலையில இருந்து சாப்பிடாம இருக்க, நீ சாயந்தரம் வந்த உடனே சும்மா இருக்கிற டிவி பார்த்துட்டு சொல்லி பொண்டாட்டி அடிக்கிறது இல்லைங்க நோன்பு. நோன்பு எதில் நோன்பு இருக்க வேண்டும்? பேசாமல் இருப்பதில் நோன்பு. என்னுடைய நோன்பு எதை குறித்ததாக இருக்கிறது? அடுத்த வசனம் வாசிங்க இன்பா. நோன்பிருந்தால் இன்று போல் நீங்கள் உண்ணா நோன்பிருந்தால் உங்கள் குரல் உன்னதத்தில் கேட்கப்படாது. நீ எதற்காக இருக்கிறாய்? சுயநலம் கொண்ட நோன்புகள் உன்னதத்தில் கேட்கப்படாது. உன் உள்ளம் எதை குறித்து நோன்பு இருக்கிறது? பிறர் காண வேண்டும் என்பதற்காக. நல்ல அவர் என்ன சொல்றாரு? நீ நோன்பு இருக்கும்போது தலைக்கு என்ன தேய், தலை சீவு, நல்லா டிப்டாப்பா பவுடர் போடு. நீ நோன்பு இருப்பது யார் மட்டும்தான் பார்க்கணுங்கிறாரு. அப்ப நம்ம யாரு பார்க்கிறதுக்காக இப்ப இருக்கிறோம்? பல நேரங்களில் பிறர் நம்மை காணும்படியாக நாம் முகவாட்டத்தோடு இருக்கிறோம். நாங்களாம் நோன்பு இருக்கிறோம், நாங்களாம் கரிமீன் சாப்பிட மாட்டோம். நோ. ஆனா இதையெல்லாம் அவர் விரும்பவில்லை. அடுத்து வாசிங்க. ஒருவன் தன்னை ஒடுக்கிக் கொள்ளும் நாளையா நான் உண்ணா நோன்பின் நாளாக தெரிந்து கொள்வது? ஆமென். ஒருவன் ஞானலை போல் தன் தலையை தாழ்த்தி சாக்கு உடையும் சாம்பலையும் அணிந்து கொள்வதா எனக்கு ஏற்ற நோன்பு? இதையா நீங்கள் நோன்பு என்று ஆண்டவருக்கு? ஆகவே நீ பூ வைக்காமலும் நல்ல ஒரு ட்ரெஸ் பண்ணாமலும் நாம் பிறரிடத்தில் இல்லாமல் இருக்கிற அவர் நோன்பாக விரும்பவில்லை. அவர் கொடுத்ததை நீ அனுபவி, ஆனால் அதிகம் அல்ல. செல்போன்ல நெட்வொர்க் கார்டு போடாம இருந்தா அங்க ஒண்ணுமே இல்லை, போட்டு அதை யூஸ் பண்ணாம இருக்கிறதா இன்பம். ஆண்டவருக்கு உகந்த நாள் என்று நீ அழைக்கிறாய், அதுவல்ல. ஆனா எதை செய்ய வேண்டும் நீங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த முதல் பகுதியை படிக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது உன்னை வருத்திக் கொள்வதில் அல்ல, உன்னை நிறைவாக்கிக் கொள்வதில் அல்ல, உன்னுடைய நோன்பு செயல்களில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நான் எப்படிப்பட்ட செயல்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது மிக அற்புதமாக தெரியும். கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும். 7வது வசனத்திலிருந்து வாசிப்போம். 7. பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும். இதுதாங்க சிறந்த ஒரு நோன்பு. அதை செயலாக்கத்தில் காட்டு. நீ பசியோடு இருப்பதில் இல்ல நோன்பு, பசித்தவனுக்கு நீ கொடுக்கிறதே நோன்பு என்கிறார். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். கரம் உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோம் பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். கரத்தை இதயத்தில் வைப்போம். ஆண்டவரே, ஆண்டவரே சொல்லுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, பசித்தவருக்கு நான் உணவு கொடுப்பேன். பசித்தவருக்கு நான். இதை உன் செயலில் காட்டு. உன்னுடைய கால்கள் தவறான பாதையை நோக்கி செல்லுகிறது என்று நினைத்தால் அந்த தவறான செல்லுகின்ற பாதையை நோக்கி நடப்பதில்லை என்று முடிவு செய். அது சிறந்த நோன்பு. பிறரை நோக்கி நான் எப்போதும் தவறாக புறங்கூறி பேசுகிறேன், பொறாமைப்படுகிறேன் என்று சொன்னால் அதிலிருந்து நிறுத்து. அது நீ செய்கின்ற நோன்பு. உன் செயல்களால் உன் நோன்பை காட்டு. என்னுடைய நோன்பு எங்கே இருக்கிறது? வாசிக்க இன்பா. தொடர்ந்து. தங்க இடமெல்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும், உடையற்றோருக்கு காணும் போது அவர்களுக்கு உடை கொடுப்பதும், உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு. ஆண்டவர் விரும்புகின்ற நோன்பு இதுதான் என்று மிக ஆழமாக ஆணித்தரமாக சொல்லுகிறார். ஒரு நாள் எங்களுடைய சகோதரர் ரயில்வே ஸ்டேஷன்ல விட்டுட்டு ஒரு மணி நேரம் அந்த ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி நின்றேன். நைட்டு 10 மணி. ஒரு தாத்தா போர்வை இல்லாம படுத்து இருந்தார். ஒரு மனிதன் அதை நின்று பார்த்து விட்டு ஒரு கடையில போய் புது போர்வை வாங்கிட்டு வந்து அந்த தாத்தாவை போத்தினாருங்க. நான் சற்று நேரம் அப்படி பார்த்து என் கண்கள் கலங்கியது.
நானும் ஒரு சாமியார் என்னைக்கு அப்படி நினைச்சிருப்பேன். ஆடையின்றி ஒருவன் ஆடிக்கொண்டிருக்கிறான், அவனுக்கு ஆடை தேவை என்பதை உணர்ந்து நிறைவு செய்தானே, அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற செயலின் நோன்பு. நம்மிடத்தில் எத்தனை பேர் வருகின்ற பொழுது உண்ணா நோன்பு குறித்து பேசுவதை உண்ணாமல் இருப்பது மட்டுமே பேசுகிறோம். வார்த்தைகளை அளந்து பேசுவதும் நோன்பு. தகுதியற்ற நிலையில் அடுத்தவரை கருதி கொண்டு பேசிக்கொண்டே இருப்பதும் கடவுளுக்கு பிடிக்காத ஒன்று. ஆகவே நீங்கள் இருக்க வேண்டிய நோன்பு உங்கள் உடலை வருத்துவதல்ல, உங்கள் உடலில் இருக்கின்ற செயல்படுகின்ற உறுப்புகளை தவறான பாதையில் செல்லாமல் நேராக செல்வதற்கு நாம் எடுக்கின்ற முடிவுகள், அந்த முடிவை தொடர்ந்து வாழ்வதுதான் ஆசீர். அவர் சொல்லுகிறார், நீ அப்படி அவருக்கு உகந்தவராய் இருந்தால் அந்த 58வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை படிங்க. ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழி நடத்துவார். நீ எப்போது உன்னை வரித்துக்கொள், இந்த கரங்களை கொண்டு நான் பிறரை அடிக்க மாட்டேன், இந்த கரங்களால் பிறருக்கு தீமை செய்ய மாட்டேன், என் கால்களால் தீய வழியை நோக்கி செல்ல மாட்டேன், என் தீய வார்த்தைகள் பேச மாட்டேன் என்று சொல்லி நீ எப்போது உன்னை நீ தீர்மானம் செய்து கொள்கிறாயோ அப்போது ஆண்டவர் உன்னை தொடர்ந்து வழி நடத்துவார். பக்கத்திற்கு பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை தொடர்ந்து வழி நடத்துவார். ஆண்டவர் உங்களை தொடர்ந்து வழி நடத்துவார். எந்த வகையில் நீ மேற்கொண்டிருக்கின்ற ஆண்டவருக்கு உகந்த பாதையில் செல்ல வேண்டும் என்று உன் உள்ளத்தை நீ பக்குவப்படுத்துகின்ற பொழுது ஆண்டவர் உன்னை தொடர்ந்து வழி நடத்துவார். ஆமென். அடுத்து ஒரு ஆசீர்வாதம் சொல்றாரு, வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார். ஆமென். உன் எலும்புகளை வலிமையாக்குவார். ஆமென். வறண்ட சூழலில் என்னால முடியல, நான் இப்படி இருக்கிற பார்த்து சில நேரங்களில் சில பேரு இவ இந்த வார்த்தையும் பேசாம பெரிய புனிதை ஆகிட்டா, இவ செல்போனை யூஸ் பண்ணாம பெரியதாகிட்டாங்க அப்படிலாம் நம்மள ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ், ஒரு பாலைவனம் போல ஒரு வறண்டு இருக்கின்ற சூழ்நிலையில அவர் நமக்கு நிறைவளிப்பார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு நிறைவளிப்பார். ஆமென். மீண்டும் ஒரு முறை சத்தம் பண்ண, நிறைய பேர் சொல்லல, டிக்ளேர் பண்ணுங்க, ஆண்டவர் உனக்கு ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு நிறைவளிக்க தான் வந்திருக்கிறாரு. நீ உண்ணா நோம்பின் வழியாக உன்னை ஒடுக்குகின்ற பொழுது, உன்னுடைய செயல்பாடுகளை பிறருக்கு எதிராக இல்லாமல் நீ ஒடுக்குகின்ற பொழுது ஆண்டவர் உனக்கு நிறைவளித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய இதயம் நிறைவான இதயம், பிறருடைய குறைகளில் அல்ல நிறைவை காணுகின்ற இதயம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அடுத்து உன் எலும்புகளை அவர் வலிமையாக்குவார். அப்பா ரொம்ப டயர்டா இருக்குங்க, இப்படிலாம் நம்ம செய்யாம இருந்தா, இப்படிலாம் பண்ணாம இருந்தா மனநிலைகள் சோர்வடையாது. அவர் உனக்கு வலிமை தருவார். ஆமென். அவர் உனக்கு சுகம் தருவார். ஆமென். அவர் உன்னை வழி நடத்துவார். ஆமென். அவர் உனக்கு தேவையான வலிமைகளை அவர் உன்னோடு இருந்து செயலாக்கி தருவார். ஆமென். அடுத்து சொல்றார் பாருங்க, என்ன செய்வேன், நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும். ஆமென். அடுத்து ஒருபோதும் வற்றாத நீரூற்று போலும் இருப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ எப்படிப்பட்ட நோன்பு இருந்தால் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை உன்னால் பெற முடியும். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த 11வது அதிகாரத்தில் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை நீ பெறுவதற்கு பசியோடு இருக்கின்றவனோடு நீ ஒரு வார்த்தைகள். இப்ப இன்னைக்கு இன்னொரு விஷயம் இருக்குது, 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நீங்க சொல்றத நான் கேட்கறதுக்கு தயாராகவே இருக்க மாட்டேன். ஆனா நானும் என்ன செய்வேன், பேசிக்கிட்டே தான் இருப்பேன். பிறர் பேசுவதற்கு செவி கொடு. இந்த ஜூபிலி ஆண்டுல அதை கூட சொல்லத்தான் செய்யுது, பிறருக்கு செவி கொடுப்போம். அதுவும் நோன்பு. இந்த ஜூபிலி ஆண்டுல நான் எதிர்பார்க்கிறது 3 R. ஃபர்ஸ்ட் ரெடம்ஷன், மீட்பு. 2வது ரெகன்சிலியேஷன், ஒப்புரவு. 3வது ரினியூ, புதுப்பிறப்பாகிறது. நீ எப்போது உன்னுடைய மீட்பை அடைவதற்கு நீ மன வருத்தப்படுகிறாயோ அப்போது ஒரு புது மனிதனாக உன்னை உருவாக்கி கொள்ளுகிறாய். உனக்கு அப்ப எப்ப தெரியுமா இருக்கும், இந்த வசனத்துடைய கடைசி பகுதி, நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீரூற்று போலும் இருப்பீர்கள். ஆமென். உங்களை ஒருபோதும் வற்றாத நீரூற்றாக இருப்பார். உங்களிடத்திலே சென்றால் ஆண்டவருடைய வார்த்தையும் அன்பும் இரக்கமும் கருணையும் நிறைந்த நீரூற்றாய் இருப்பீர்கள் என்று உங்களிடத்தில் ஓடி வர வேண்டும். ஆமென்.
ஆமென். ஆமென். அப்ப அப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் சிந்திக்க தான் வந்திருக்கிறோம். இயேசுவின் இதயத்திடமிருந்து நாம் ஒருபோதும் எதை பார்த்ததில்லை? இரக்கமற்ற செயலை பார்த்ததில்லை. இன்னைக்கு ஒரு விருந்தியா என் கூட என்னோட இருக்கிறாங்க, நான் மணவாளன், அதனால இன்றைக்கு யாரும் பட்னியா இருக்க மாட்டாங்க. ஒரு நாள் அவர்களை விட்டு பிரிவேன், அப்போது என் சீடர்கள் நோன்பு இருப்பார்கள், இருந்தார்கள் நோன்பு. ஆகவே என் பிரியமானவர்களை, இன்றைக்கு இன்றைய கால சூழலில் நாம் இருக்கின்ற நோம்பு என்ன? இங்க வந்தப்போ லூர்தையா அங்க சென்டர்ல நின்றுகிட்டு இருந்தாரு. என்ன நின்றுகிட்டு இருக்கிறாரு பிரதர் அப்படின்னு யோசித்தேன். அங்க ஒரு பையன் ஃபுல் கவர் பண்ணி லேப்டாப்ல உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். நற்கரை வந்துகிட்டு இருக்குது, எல்லாரும் தொட்டு கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. வேர் வி ஆர், நாம எங்க இருக்கிறோம்? இந்த கூடாரத்துக்குள் இருந்தாலும் இதை விட்டு அந்த மகன் இன்னைக்கு பிரியணும். எல்லாரும் கரை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட மன்றாடுங்க. ஆண்டவரே, அந்த மகன்கிட்ட இருக்கிற இந்த நோய் உடனே தீரணும். ஆண்டவரே, நீ நிறைவளிக்கணும். உம்முடைய வார்த்தை அவனில் நீராய் பாய்ந்தோடணும். இந்த அருங்குடை நாதரின் இல்லத்திற்கு வந்து ஆண்டவரை உன் வார்த்தைகளால் அவன் நிறைவு பெறணும். இவனிடத்தில் இருக்கின்ற இந்த தொலைத்தொடர்பு சாதனம் என்ற சாத்தான் விட்டு ஓட வேண்டும். ஆமென். ஆமென். இதுதாங்க நம்ம ஜெபிக்கணும். ஒருவருக்காக மன்றாடுகின்ற பொழுது நாம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? சிறந்த நோன்பு உள்ளவர்களாக இருக்கிறோம். அடுத்த காரியம் நான் உங்கள்கிட்ட பேச வந்தது, இன்றைய திருப்பாடல் வாசிக்கப்படல. இன்றைய திருப்பாடல் 51 17வது திருப்பாடல். கடவுளுக்கு ஏற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. ஆமென். ஆமென். நொறுங்கிய குற்றம் உணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. அப்ப நம்ம யாரையும் குற்றவாளி என்று சொல்வதில் இல்லை. குற்றம் நிறைந்த உள்ளத்தை கடவுள் அன்பு செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கைதட்டி நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. நானும் பாவி, நான் குற்றம் உள்ளவன், நான் குறைவு உள்ளவன், ஆனால் என்னோடு இருக்கிறவன் என்னை வெறுத்தாலும் இறைவன் என்னை அன்பு செய்கிறார். அதை தான் அவர் விரும்புகிற பலி. ஆமென். ஆமென். நம்ம எல்லாரும் புனிதர்கள் அல்ல, புனிதத்தை நோக்கி பயணிக்கின்றோம். பயணிக்கின்ற பாதையை மற்றும் சற்று சிந்தித்து செயல்படுத்தி மாறுகின்ற பொழுது புனிதத்தை மிக விரைவில் அடைய காத்திருக்கிறோம். ஆமென். ஆமென். அப்ப எப்படி தெரியுமா இருப்போம்? நீர் பாய்கின்ற தோட்டம் போலும், வற்றாத நீரூற்று போலும் இருப்போம். அற்புதமான வார்த்தை. நீ வற்றாத நீரூற்று போல் இருப்பாய் அப்படின்னு ஒரு பாட்டு அற்புதமா இருக்கு. பிரியமானவர்களை, எதை சொல்ல, நம்முடைய நொறுங்கிய உள்ளத்தை தான் கடவுள் சீர்படுத்தும்படியாக இந்த 40 நாட்களை நமக்கு கொடுக்கிறார். நன்றாக உணவு இருந்தினாலும் பிரச்சனை இல்லை. நான் இந்த ஆண்டு இதை செய்ய மாட்டேன் ஒரு முடிவெடுங்க. ரொம்ப பெரிய காரியங்களை நீங்க எடுக்க வேண்டாம். நம்ம நிறைய நேரங்கள்ல ஏன் நம்ம அதை மாற்றி விடுகிறோம்? ஒரு காரியத்தை மட்டும் எடுப்பதில்லை, பல காரியங்களை ஒன்று கூடி எடுத்துக் கொள்ளுகிறோம். அதனால எந்த காரியத்தை நிலைத்து இருப்பதில்லை. கொல்லைசரிக்கல் திருமுகம் 3வது அதிகாரம் 12 வாசிங்க பார்ப்போம். 3, 12, 13 வசனங்களை படியுங்க. நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவருடைய அன்புக்குரிய இறைமக்கள். எனவே உங்களிடத்தில் என்ன இருக்கணும்? மெதுவா ஒன்று ஒன்றாக பரிவு, இரக்கம், நல்ல எண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை இப்ப முடிவு பண்ணுங்க. இந்த தவக்காலத்தில் நான் அணி செய்ய இருக்கின்ற பண்புகள் இதுதானே ஒழிய பசியோடு இருப்பதில் இல்லை. எத்தனை பேர்கிட்ட இந்த பண்புகள் இருக்கிறது? எத்தனை பேர் இந்த பண்புகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம்? அதுக்கு அடுத்து 2 சொல்லுகிறார், வாசிங்க. ஒருவரை ஒருவர், கொல்லைசரிக்கல் திருமுகம் 3வது அதிகாரம் 17 13 படியுங்க. ஒருவரை ஒருவர் பொறுத்துக் கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். இதுதான் சிறந்த நோன்பு. வருஷம் உள்ள இன்னைக்கு 49 வயசாக போகுது. 49 வயசு 20 வருஷம் 29 வருஷம் எனக்கு விவரம் தெரிஞ்சு நோன்பு இருந்து என் பக்கத்து வீட்டுக்காரன் நான் பேசலன்னா உன் நோம்பினுடைய அர்த்தம் என்ன? செயலில் காட்டப்படாத எந்த நோன்பும் உனக்கு நோன்பு அல்ல. உன் செயல்களில் காட்டப்பட வேண்டும். பசியோடு இருப்பதில் அல்ல,
நான் பொறாமப்பட மாட்டேன், நான் கோபப்பட மாட்டேன், பிறரை குறைவாய் பேச மாட்டேன். அந்த வசனத்தை மீண்டும் வாசியுங்கள் சகோதரனே. ஒருவர் மற்றவரோடு ஒருவரோடு பொறுத்து கொள்ளுங்கள், பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவர் பொறுமை. கோபப்படுறானா பொறுமையாயிரு. முறையீடுகள் இருந்தால் மன்னியுங்கள், மன்னியுங்க. இந்த ரெண்டு நீங்க இந்த வருஷம் வாழ்ந்து காட்டின நீங்க புனிதர். நீங்கள் செல்லுகின்ற பாதையில் உங்கள் தடத்தின் மீது நோயாளிகளை விடுவார்கள், அந்த நோயாளி குணமாவான். அப்ப நம்மட்ட அந்த விதமான நோன்புகளை இறைவன் எதிர்பார்க்கின்ற பொழுது நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன்? ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். அதுதாங்க நோன்பு. இதுதான் நொறுங்கிய உள்ளம். இந்த நொறுங்கிய உள்ளத்தை தான் கடவுள் அன்பு செய்ய விரும்புகிறார். ஆமென், ஆமென், ஆமென். கண்களை மூடுவோம். அப்பா, நீ எங்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது ஒண்ணு, என் பக்கத்துல இருக்கிறவரை நான் பொறுத்து கொள்ள வேண்டும். ஏதாவது எனக்கு எதிராக பேசியிருந்தால் நான் அவனை மன்னிக்க வேண்டும். இந்த ரெண்டு கிருபையை எனக்கு இந்த நாள்ல தாங்க. இந்த 40 நாட்களும் நான் என்னோடு இருக்கின்றவர்களை பொறுத்துக் கொள்வேன். என் கணவர் என்னை பேசினா நான் பொறுத்துக் கொள்வேன், என் மனைவி என்னை பேசினா நான் பொறுத்துக் கொள்வேன், என் பிள்ளைகள் என்னுடைய சொற்களுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் பொறுத்துக் கொள்வேன், என்னோடு பணியாற்றவர்கள் என்னை குறைவாக பேசினால் பொறுத்துக் கொள்வேன். பொறுத்துக் கொள்ளுகிறது என்பது எவ்வளவோ பெரிய புண்ணியம். தவங்களை எல்லாம் விட சிறந்த தவம். இந்த தவத்தை, இந்த நோன்பை நான் இருக்க வேண்டும். எனக்கு எதிராக பேசுகின்றவர்களோடு நான் அன்பா பேசுவேன். வரந்தாங்க சாமி. மன்னிக்கின்ற மனம். கடவுளே, உம்மிடத்திலிருந்து மன்னிக்கிறது போல நானும் பிறரை மன்னிக்க எனக்கு கிருபை தாங்க. இந்த கூடாரம் முழுவதும் ஆண்டவருடைய அன்பிலான் நிறைவடைவது, நிறைகிறது. அவர் நிறைவு உள்ளவராய் இருக்கிறார். அந்த நிறைவை உங்களுக்கு தர விரும்புகிறார். பசியோடு அல்ல, பட்டினியோடு அல்ல, சில தாக்கங்களோடு அல்ல, நல்ல பண்புகளை நாம் நமதாக்கி கொண்டு தொடர்ந்து நோம்பிருப்போம். கடவுளே, உமக்கு ஏற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. அந்த நொறுங்கிய நெஞ்சம் நான் தான். கடவுளே, நொறுங்கிய குற்றம் உள்ள இந்த உள்ளத்தை நீர் ஏற்று அன்பு, பரிவு, இரக்கம், நல்லெண்ணத்தால் நிரப்போம். ஆமென்.